தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனலைசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே ஃபஸ்ட் அந்த லிங்க் எடுத்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் மொபைலில் இருந்து கூட நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து டெய்லி அனலைசிஸு. டெய்லி நம்ம நெக்ஸ்ட் எந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம வந்து டெய்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் வந்து டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் டே எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான எல்லா வியூஸையும் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகுது, எதற்காக போகுது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் மந்த் நல்ல ஒரு மூமெண்டம், நல்ல ஒரு ஹையில் செம்ம மூமெண்டம் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 26,970 கிட்டத்தட்ட 27,000 30,500 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. ஓகே, ஸோ ஆனால் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மார்ச் அன்னைக்கு பிக் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26,600 பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு டவுனுக்கு போகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்ச் 5 அன்னைக்கு உங்களுக்கு மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டாக போச்சு. அன்னையிலேருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ட்ரெண்டு திரும்பிடுச்சு, அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 5 மார்ச் அன்னைக்கே நம்மளுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி வீடியோஸ் டெய்லி வீடியோஸில் சொல்லிட்டோம். ஸோ அங்கேருந்து டார்கெட் உங்களுக்கு வந்து நான் 28,800 கொடுத்துருந்தேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 டேஸ் ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இண்டிகேட்டரே இல்லாமல் நம்மளால் ஈஸியாக டார்கெட்டை என்ன செய்ய முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நம்ம வந்து எல்லாருமே டவுன் ட்ரெண்டு சேல் ஆக போகுது, டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம என்னைக்கு 5 மார்ச் பேங்க் நிஃப்டி வீடியோஸில் போய் நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். 5 மார்ச் பேங்க் நிஃப்டியோட வீடியோஸ் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். நம்ம அன்னைக்கு சொன்னதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சு மூமெண்டம் கொடுத்துருந்தது. ஆனால் டவுன் ட்ரெண்ட் பிக் ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் பிரேக் ஆகலை. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் மாறினவுடனே நம்ம கிளியராக நம்மளால் அனலைஸ் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் அப் ட்ரெண்டுக்கு தான் போகும் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சு. ஸோ அப்போ ஏப்ரலில் எப்படி இருக்கும், இனிமேல் கீழே வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிமேல் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு எதுவுமே தெரியல. ஸோ இன்னமும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. மார்ச் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் திருப்பி அந்த அப் ட்ரெண்ட் மாறுறதுக்கான அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ச் இல்லை செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு திருப்பி ஒரு ப்ரைஸ் வேஸ் கரெக்ஷன் இல்லை டைம் வேஸ் கரெக்ஷன் இல்லை காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் சம்திங் ஏதாவது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமும் திருப்பி உங்களுக்கு அப் ட்ரெண்ட் நோக்கி தான் பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு என்ன லெவலில் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே என்ன சொல்லியிருந்தோம்னா பெரிய ஒரு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேயோடைய மூமெண்டம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சைட் வேஸ் எல்லாம் இருந்தது. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து 30,450க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது வந்து கீழே இறங்கி ஒரு வேளை 30,230 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து திருப்பி உங்களுக்கு 30,500 அப்புறம் 30,714 வரைக்கும் திருப்பி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ண தான் அடுத்து மேல் நோக்கி போகும். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலை பற்றி யோசிங்க. இப்போதைக்கு இது சைட் வேஸில் இருக்குது. கிளியராக வந்து சப்போர்ட்டில் வந்து சப்போர்ட் எடுக்கட்டும், அப்படிலாம் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 30,500 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 30,714 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி பார்த்துலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரி இருந்தது. கடைசியான உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவரில் நல்ல ஒரு மூமெண்டம் இருந்தது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேஜர் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11,585 பிரேக் பண்ணால் தான் கீழே வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி இது மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,672 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சைட் வேஸ்லேயே வந்து கிளியராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு அங்கேருந்து திருப்பி அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும்.
ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவு நிஃப்டி இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கு இன்னும் மாறலை. யாரும் சேல் பண்ண வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சேல் பண்ணோம்னா சேல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வியூஸ் கொடுத்தா இருக்கும். ஸோ திரும்பிச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளால் ப்ரொடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த புட்டெல்லாம் அவசரப்பட்டு எடுத்து வைக்காதீங்க. இதெல்லாம் நெஃப்டிலாம் 10,000 போகிறதுக்கான வாய்ப்புலாம் இப்போதைக்கு எதுவுமே தெரியல. ஸோ மேஜராக இறங்குச்சு அப்படின்னா 11,000 வரைக்கும் வேணால் வரலாம். அதுக்கப்புறம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புலாம் எதுவும் 11,000 எங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 11,400 அப்படி இல்லைனா 11,600 இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நீங்கள் நிஃப்டி 10,000லாம் போகும். யாராவது 10,000 வரைக்கும் போகும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு ப்ரைஸ் ஆக்ஷன் படி வியூவில் இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து டெய்லி மார்னிங் 5:30 to 8 o'clock ரன்னிங்கில் இருக்குது. இது ஒன்லி 5 சீட்டு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 1 month நீங்கள் அவங்களோட ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்ம கிளாஸஸ் வந்து 6 days முடிஞ்சிடும். நாங்கள் திரும்ப நீங்கள் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு திரும்ப நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு நாளில் கிளாஸில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே புரியும். ஆனால் நீங்கள் திருப்பி வீட்டில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பிளாங்காகவே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும் புரியும். அதனால் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்கமிங் பேட்சஸ் டீடைல்ஸ் கீழே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுடைய ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸு ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. 2315க்கு மேலே நாளைக்கு திருப்பியும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2325 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி மூமெண்டம் இது அப் ட்ரெண்ட் வரைக்கும் போகலாம். மேலே நோக்கி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2355 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லியில் வந்து உங்களுக்கு இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணட்டும். 405க்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகி ஒரு நாள் க்ளோசிங் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஐசிஐசிஐயில் ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு 400ல் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். க்ளோசிங் கொடுத்த பிறகு நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். கொடாக் பேங்க்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸாக இது ஒரே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 1350க்கு மேலே உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இறங்கலாம். அதாவது 1330 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 300 வரைக்கும் இறங்கலாம். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் இறங்கும். ஸோ பிரேக் பண்ண பிறகு அடுத்த சேனல் சப்போர்ட் இருக்குது, அதுக்கடுத்த ஒரு சேனல் சப்போர்ட் இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பை பண்ணலாம். அவசரப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக்ஸில் சேல் பண்ண வேண்டாம். ஓகே, எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் நான் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு மூமெண்டம் வந்து இதில் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 320க்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 340 வரைக்கும் இதில் இருக்குது. ஒரு வேளை இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 310ல் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண தான் ஃபர்தராக இறங்கும். இல்லைனா இறங்குறதுக்கான வாய்ப்பு இதில் இல்லை. நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு நெக்ஸ்ட்டு 2-3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுக்கலாம். புது ஹையை வந்து இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எஸ்பிஐயில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் நம்ம வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 660லேருந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ 775 வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் 820 வரைக்கும் இதுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ இது கொஞ்சமாக இந்த மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நியர்பை ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அகைன் திருப்பி 765க்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் பை பண்ண வேண்டாம். ஒரு வேளை 770லேயும் சப்போர்ட் கிடச்சி அப்படின்னு சொன்னால் பை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போதைக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் இறங்கி தான் திருப்பி இது ஏறும். அதனால் அவசரப்பட வேண்டாம். ஒரு வேளை ஹையை பிரேக் பண்ணி அதாவது 780க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு மூமெண்டம் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹேங்கிங் மேன் கொடுத்து பேரிஷ் என்கல்ஃப் ஆகிருக்குது. ஸோ பேரிஷ் கேண்டில் கொடுத்துருக்குது. 1777க்கு கீழே உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெயின் ஆனால் அடுத்தடுத்த சப்போர்ட் 1761 சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இறங்கும். இப்போதைக்கு நீங்கள் அதில் சேல் பண்ண வேண்டாம். பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்ட் எல்லாமே அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால சேல் பண்ண வேண்டாம். ஒரு நாள் க்ளோசிங் கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் பண்ண பிறகு சேலுக்கு போங்க. இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 1761 சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் வச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணலாம்.
எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா டார்கெட்டையும் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் இப்போ சேனலுக்கு மேலே தான் இருக்குது. அகைன் திருப்பி உங்களுக்கு இறங்கி 270 உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அகைன் திருப்பி 78 285 அப்படிங்கிற 2 டார்கெட்டை அது ரீச் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இதில் சேல் பண்ண வேண்டாம், பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் பண்ணுங்கள். ஓகே, ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பி இறங்கி இருக்குது. ஸோ அகைன் வந்து சப்போர்ட்டில் இருக்குது, 278 ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மேல் நோக்கி 90 ரீச் பண்ணிட்டு தான் கீழே இறங்கி இருக்குது. ஸோ 75 சப்போர்ட் எடுத்து திருப்பி 70, அங்கேருந்து திருப்பி 85 90 அப்படிங்கிற லெவலில் திருப்பி இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சேல் பண்ண வேண்டாம், பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் பை பண்ணுங்கள். சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சேல் இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை, ட்ரெண்டு உங்களுக்கு திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வேளை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.